வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,500 புட் ஆப்ஷன் அண்ட் 25,000 கால் ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம், ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பொதுவாகவே சொல்லியிருக்கிறோம், ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் ஸ்ட்ராடில் அப்படின்னு அமைஞ்சிட்டாலே அதனுடைய எல்லை வந்து மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட். உதாரணத்துக்கு இன்னைக்கு 24,700 ஸ்ட்ராடல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 24,700 ஸ்ட்ராடல் காலையிலேயே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த 24,700க்கு மேலே 50னா 24,750, கீழே 50னா 24,650. அப்போ இன்னைக்கு வச்சிருக்க டே ஹை என்னன்னு கேட்டிங்கன்னா 24,750, டேல உங்களுக்கு 24,620, அதுவுமே உங்களுக்கு 650க்கு மேலே தான் க்ளோஸே வச்சுருக்காங்க. அப்போ இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்றதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராடல் அமைஞ்சாலே மேலே 50 கீழே 50ன்றது மேக்ஸிமம் சினாரியோஸ் அப்படி தான் அமையும். ஸோ அதில் தான் சைட் பேஸ் மார்க்கெட்டும் போகும். ஸோ இப்போ இந்த பிகினராக இருக்கிற ஆப்ஷன் பையர்ஸும் சரி, ஆப்ஷன் செல்லர்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்ட்ராடல். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கிளில் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பாயிண்ட் ரேஞ்சுக்கு, அதாவது உதாரணத்துக்கு 24,700 டு 24,800 அமைச்சிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். எக்ஸஸாக ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு 30 டு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராடலில் ரொம்பவே கிட்ட இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேசிக்காகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு நாளைக்கு ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட். அப்போ மார்னிங் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆனவுடனே இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க 684, 742 ஓப்பன் ஹை வச்சுட்டு. அப்போ இங்கேருந்து ஓப்பன் ஹை வச்சுட்டாங்க அப்படின்னாலே டேபிள் அங்கே ஸ்ட்ராடில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று 650 இல்லை 750. அப்போ இந்த எந்த லெவலை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அதுலேருந்து அகைன் வரும். அப்போ ஃபஸ்ட்டு எது ரீச் பண்ணியிருக்காங்க, 750ன்ற லெவலை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து 650ன்னு வந்துட்டாங்க. இதுதான் 100 பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட் தான், 130 பாயிண்ட் தான் இன்றைக்கி ஓவரால் மொமெண்டமே நடந்திருக்கு. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இந்த 100 பாயிண்ட் தான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணணும்னு தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு டேபிளையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 24,700 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட் வச்சாச்சு. ரெண்டாவது பெரிய மொமெண்டம், அதாவது மேலே போகணும் அப்படின்னா எதை தாண்டணும், 24,700 டு 25,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய மிட் பாயிண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 24,700 டு 25,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய மிட் பாயிண்ட் 24,850. அப்போ எஸ்டர்டே ஹையை தாண்டினா தான் இந்த 25,000 ஃபஸ்ட்டு போவாங்க. ஓகேங்களா? அடுத்து 24,700 டு 24,800 அதை தாண்டினாலும் உங்களுக்கு என்ன வேணும், 24,750 போகணும். அப்போ 24,750 கட் பண்ணாதான் உங்களுக்கு 24,800 போவாங்க. சரிங்களா? இந்தந்த ஒவ்வொரு இடத்துல எல்லாம் இது ஒவ்வொரு செக் பாயிண்ட். சாரி, 24,750 கட் பண்ணால் தான் நம்மளுக்கு 800 போவாங்க. அப்போ இது ஒரு செக் பாயிண்ட். 850க்கு மேலே போனால் 25,000 போகிறதுக்கு அது ஒரு செக் பாயிண்ட். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,500 டு 24,800. ஸோ அப்போ மேலேருந்து இப்போ கீழே வர்றதாகட்டும் மேலே போவதாகட்டும் இந்த லெவல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,500 டு 24,800க்கு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,650. அப்போ அந்த 24,650க்கு கீழே போனால் 500 வரலாம், 650க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் இந்த 750 கடந்தால் 800 போகலாம். ஓகேவா? அடுத்து 24,500 டு 25,000 அதுக்கு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு எது மிட் பாயிண்ட் 24,750. அதே மாதிரி 24,500 டு 25,500 அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன, 25,000. அப்போ இந்த லெவல்ஸ்க்கெலாம் அப்பாற்பட்டு மார்க்கெட் இருக்கும்போது தான் ஒரு சைடில் இன்னும் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் எங்கேயுமே உங்களுக்கு மாறலை அப்படின்னா, இந்த ரேஞ்ச் எதையுமே கடக்கலை, இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு இதுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் வச்சுட்டாங்க, அதாவது 24,650 டு 24,750க்குள்ளேயே வச்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ராடலுடைய
அப்போ இந்த ஸ்ட்ராடலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. 24,700 டு காலன் 24,700 புட்டு, இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை வந்து உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரேஞ்சை தாண்டணும்னா நம்மளுக்கு அந்த 750 டு 650 அப்படின்ற ஒரு ரேஞ்சை உடைக்கணும். ஸோ அதை உடைச்சா தான் அடுத்த மொமெண்டம் அப்படின்றது நடக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்டு ஓப்பன். அப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே வந்த மார்க்கெட் அகெயின் ஓப்பனுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே விழுந்திருக்காங்க 2 தடவை. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு தடவை 750 அப்படின்ற லெவலுக்கு 742 அப்படின்றது ஓப்பன், உங்களுக்கு ஹை வச்சுருக்கிறது 750. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 650 வர்றதுக்கு இங்கே உங்களுக்கு 8 பாயிண்ட் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த சின்ன ரிஸ்க்கை வந்து நம்ம இந்த சினாரியோ மூலயமா இந்த சின்ன ரிஸ்க்கை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறதாகட்டும் இதுக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அடுத்த உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஒரே கேண்டில் உங்களுக்கு 650க்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதை இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். எந்த சினாரியோ அந்த சினாரியோவில் எப்படி மார்க்கெட் நடக்குது. இதுவே உங்களுக்கு எஸ்டர்டே ஹை இன்னுமே பக்கத்தில் இருக்காங்க, இப்போ 24,800 ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய் விழுகும்போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 750 தான் வருவாங்கன்னா அப்போ 706, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கீங்களா அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலுக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு சினாரியோவும் ஓப்பனை வச்சே டிசைட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு ரேஞ்சை வச்சுட்டு அதுக்கடுத்த நாள் வந்து நம்மளுக்கு எப்படி ஓப்பன் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த சினாரியோ இருக்கும். ஸோ நம்ம இந்த சினாரியோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் உள்ள சேஞ்சுக்கும் ஒவ்வொரு சினாரியோவில் வர சேஞ்சுக்கும் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்களாகவே டிசைட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் சினாரியோ இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு இது ஸ்ட்ராடல் இருந்தால் எப்படி, ஸ்ட்ராங்கிள் இருந்தால் எப்படி, அந்த ஸ்ட்ராங்கிள் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா மல்டிபிள் ஹெச். ஸோ இது வந்து மல்டிபிள் ஹெச்னு சொல்லுவோம். அப்போ ஒரு புட் ஆப்ஷன் அதுக்கு அடுத்து கால் ஆப்ஷன். ஆனால் அந்த மல்டிபிள் ஹெச்சில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஐடிஎம் கால் ஆப்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 24,700 24,800 25,500 25,000. அப்போ அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். அப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது நம்ம மல்டிபிள் ஹெச் கால் சைடு ப்ளஸ் 24,700 ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராடலில் நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டி செக் பண்ணணும். ஸோ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மொமெண்டம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத எடுத்து நம்ம டேட்டாஸ் எடுக்கணும். அப்போ 13, 15 இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ இந்த 700 கால் அண்ட் 700 புட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சை எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு 24,700 காலுடைய க்ளோஸ் வந்து 181, 700 புட்டுடைய க்ளோஸும் 181. அப்போ 24,700 ப்ளஸ் 181 24,881. ஓகேங்களா? அதுவே 24,700 மைனஸ் 181, அப்போ 24,519 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ 24,519 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் கிடச்சிருச்சு, ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் கிடச்சிருச்சு. அடுத்து வைட் ரேஞ்சு. அப்போ 181 ப்ளஸ் 181, அப்போ உங்களுக்கு 362. அப்போ 24,700 ப்ளஸ் 362 25,062. அதே மாதிரி வைட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,700 மைனஸ் 362. அப்போ 24,700 மைனஸ் 362 24,338 அப்படின்றது
ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 24,677. இதுக்கு இடையில நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 லைன் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ. அப்போ எஸ்டர்டே ஹை அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, மண்டே ஓப்பன் ஆகும்போது இருக்கிற எஸ்டர்டே ஹை அப்படின்னா நம்மளுக்கு 752, எஸ்டர்டே லோ நம்மளுக்கு 624ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 620 ப்ளஸ் 750 அப்படின்ற இடத்துல ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே கீழே மார்க்கெட் இருக்கும்போது எப்படி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டத்தை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற பேசிஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரேஞ்ச் கிடச்சிரும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்காங்க அப்படின்ற கால்குலேட் பண்ணும்போது மார்க்கெட் எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே இருக்காங்க, எந்தெந்த லெவலுக்குலாம் கீழே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்த விஷயம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்க்கும்போது அந்த ஆப்ஷனுடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ முந்தைய நாள் க்ளோசிங்கில் இருந்ததோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்கா, அதிகமாக இருக்கும்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, லோவுக்கு மேலேயா கீழேயா, இல்லை ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா கீழேயா அப்படின்ற லெவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷனுடைய வேகம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு ஆப்ஷனுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்காங்கன்னா அப்போ அதிகமாக இருக்க சைடு நம்ம பை பண்ணணுமா, இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கவங்க சைடுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள செல் பண்ணணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறதுல ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி தான் நம்மளுக்கு எந்த ப்ரீமியம் வேகமாக இறங்க போகுது, எந்த ப்ரீமியம் வேகமாக ஏறப்போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 53,500 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. 53,000 கால் அண்ட் 53,500 கால் அண்ட் 53,500 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு 54,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 53,500 மிட் பாயிண்ட், அதாவது 53,000க்கும் 54,000க்கும் மிட் பாயிண்ட் 53,500. அப்போ 53,500 காலுக்கும் 53,500 புட்டுக்கும் 54,000 காலுக்கும் மிட் பாயிண்ட் 53,750. ஓகேங்களா? அதுக்கடுத்து 53,500 கால் ஆப்ஷனுக்கும் 53,000 புட் ஆப்ஷனுக்கும் மிட் பாயிண்ட் வந்து 53,250. அப்போ இந்த லெவல்ஸுக்கு எந்தெந்த லெவல்ஸ்க்குலாம் மேலே கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகும். இப்போ 750ன்ற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 250ன்ற லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாமல் மேலே போயிருக்காங்க. இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? அப்போ இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் வந்து இதை வச்சு தான் ரேஞ்சே ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பொறுத்து மார்க்கெட் வந்து மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் சேஞ்சஸையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.